நண்பர்களே, வேளாண்மைக்கென்று தனி பட்ஜெட் தாக்கல் செய்வது என்பது தமிழ்நாடு அரசின் சிறப்புக்குரிய ஒரு திட்டமாகும். வேளாண்மையில் எவ்வளவு இந்த அரசு அக்கறை செலுத்துகிறது என்பதற்கு ஒரு சான்று. கரும்பு விவசாயிகளின் கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது வரவேற்கக்கூடிய ஒன்று. அதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. இந்த நிதிநிலை அறிக்கையில் அது தொடர்பான அறிவிப்பு இல்லை என்பது உண்மை. ஆனால் மானிய கோரிக்கையின் போது இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களும் வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்களும் விவசாயிகளின் கோரிக்கைகளை பரிசீலனைக்கு உட்படுத்தி கனிவுடன் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று வேண்டுகொள்கிறேன். 17,000 கோடி இப்போ வேளாண் கடனுக்காக ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் இன்னமும் கூட்டுறவு சொசைட்டியில் லோன் வாங்குறதுல விவசாயிகளுக்கு கஷ்டப்படுறாங்களே, இதை பற்றி என்ன சொல்றீங்க? இப்போ 1774 கோடி இன்னும் தள்ளுபடி செய்யவில்லை என்ற விமர்சனம் இருக்கிறது. மத்திய அரசு தமிழ்நாடு அரசுக்கு தர வேண்டிய நிதியை தரவில்லை. அதை சுட்டிக்காட்டுவதற்கோ கண்டிப்பதற்கோ தமிழ்நாடு பாஜக தலைவர்கள் தயாராக இல்லை. மத்திய அரசு, அதாவது ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசை வஞ்சிக்கிற சூழலிலும் கூட இந்த அளவுக்கு நிதி நிலைமையை சமாளிக்கிறது தமிழ்நாடு அரசு. விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும், இந்த கோரிக்கை நியாயம் இருக்கிறது. அதை தமிழ்நாடு அரசு பரிசீலனை செய்யும், தள்ளுபடி செய்வதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளும். வேளாண் பட்ஜெட்டில் 40,000 கோடிக்கு மேலே நிதிநிலை அறிக்கை சொல்லியிருந்தாலுமே இப்போ பெரம்பலூர், அரியலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், அடுத்தது மக்காச்சோளம், அங்கே முந்திரி, இதுக்கெல்லாம் ரொம்ப குறைவானது. ஒரு மாவட்டத்துக்கு கூட பத்தாத அளவுக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க அதனுடைய வளர்ச்சிக்காக. நிதி பற்றாக்குறை தான். 45,000 கோடி வேளாண் பட்ஜெட்டில் சொல்லப்பட்டிருந்தாலும் அவ்வளவும் வேளாண்மை துறைக்கல்ல. பல துறைகள், அதில் கோஆபரேட்டிவ் கூட்டுறவுத்துறை இருக்கிறது, ஆவின் துறை இருக்கிறது. இது 9 வகையான துறைகளுக்கும் சேர்த்து தான் 45,000 கோடி வேளாண் பட்ஜெட் என்றாலும் கூட பல துறைகளுக்கான நிதி வரவு செலவு அறிக்கை இது. எனவே இந்த பற்றாக்குறை இருக்கத்தான் செய்கிறது. இவற்றையெல்லாம் கருத்திலே கொண்டு மானிய கோரிக்கையின் போது நிறைவேற்றுவதற்கு அரசு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அதே மாதிரி ரிசர்வ் வங்கி சமீபத்தில் அந்த விவசாயிகள் வாங்குகிற கடன்களை அசலும் வட்டியை சேர்த்து கட்டினா தான் நகையை திருப்பி வைக்க முடியும் ஒரு புதிய இது கொண்டு வந்ததுனால ஏழை எளிய விவசாயிகள் 1 லட்சம் 2 லட்சம் வாங்கினாலாம் ஒரு தடவையும் திருப்பி வைக்கும் போது அந்த 2 லட்சத்தோட அசலோட கட்டுறதுக்கு தடுமாறுறாங்க. அந்த புதிய கொள்கை சம்பந்தமாக நீங்கள் பாராளுமன்றத்தில் வலியுறுத்தலாம். இது தொடர்பாக இந்திய ஒன்றிய அரசு தான் முடிவெடுக்க முடியும் என்கிற நிலையில் கட்டாயமாக இதை அது தொடர்புடைய அமைச்சரை சந்தித்து நாங்கள் வெளியிடுவோம் அல்லது வாய்ப்பு இருந்தால் மக்களவையிலும் தொடர்பு. இப்போ புதிய தமிழக கட்சி கிருஷ்ணசாமி இப்போ ரீசெண்டாக பெரம்பூர் வந்திருந்தார். அப்போ அவர் பேசும்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் உள்ளிட்ட கட்சிகள் அமைச்சரவை இடம் கேட்கக்கூடிய ஒரு கட்டாயத்தை உருவாக்கணுங்கிற மாதிரி பேசியிருக்கிறது. 2026 தேர்தலில் எல்லாரும் முன்வரணும் சேர்ந்து ஒருமித்த கருத்தோட அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு, அழைப்பு கொடுக்கிறார். உங்களுக்கு எல்லாருக்குமே சரி, விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் தான் மேற்கொள்ள முடியும். புற அழுத்தங்களுக்கு இணங்க முடியாது. எங்கள் கட்சியின் வலிமை, கூட்டணியில் எங்களுடைய இருப்பு, இன்றைக்கு நிலவுகிற அரசியல் சூழல், தமிழ்நாடு மட்டுமில்லாமல் இந்திய அளவிலான ஒரு அரசியல் சூழல், எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டுதான் எங்கள் கோரிக்கையை நாங்கள் முன்வைப்போம். எங்களுடைய நலன் மட்டும்தான் முக்கியம் என்று இல்லாமல் ஒட்டுமொத்தமாக மாநிலம் மற்றும் தேசம் ஆகியவற்றின்
அரசியல் சூழலையும் கருத்தில் கொண்டு நாங்கள் உரிய நேரத்தில் உரிய கோரிக்கைகளை எழுப்புவோம். தமிழக மீனவர்கள் தொடர்ந்து சிறைபிடிக்கப்படுவது தொடர்பில் அடுத்த வாரம் வந்து பிரதமர் வந்து இலங்கை போறார். அப்போ வந்து இது சம்பந்தமாக வலியுறுத்தணும். ஏன்னா தொடர்ந்து இன்னும் சிறைபிடிக்கப்படுறது இது வந்து ஒரு தொடர்வதாக நீடிக்கிறது. தமிழ்நாடு அரசு இது தொடர்பாக பல தீர்மானங்களை நிறைவேற்றி மத்திய ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கிறது. இந்திய ஒன்றிய அரசு இந்த பிரச்சனையை முடித்து வைக்க வேண்டும் என்பதிலே ஆர்வம் காட்டவில்லை. இது ஏதோ தமிழ்நாட்டு பிரச்சனை என்பதைப் போல கண்டும் காணாமல் இருக்கிறார்கள். இந்திய ஒன்றிய அரசு நினைத்தால் தமிழ்நாடு மீனவர்களின் பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து வைக்க முடியும். அந்த அளவுக்கு வலிமை உள்ள அரசாகவும் இருக்கிறது. இலங்கை அரசோடு இணக்கமான ஒரு அரசாகவும் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டு மக்களின், தமிழ்நாட்டு மீனவர்களின் பிரச்சனைகளை கோரவஞ்சனையோடு அணுகுகிறது என்பதுதான் இந்த பிரச்சனை தொடர்வதற்கு காரணமாக நான் பார்க்கிறேன். ஒரு 1.5 மணி நேரம் லேட்டு. அவர் விடுப்பா, அவர் விடு. எப்பா முட்டை அவர் கொஞ்சம் உள்ள வந்து மாறி முத்தனே போனா ஏதோ ஒரு பக்கம் என்ன வராது? யாரா வரீங்களா? தூ வேற எடுக்கிறீங்களா? ரொம்ப லேட் ஆகும். 4:30 அது இன்னும் 4:30 என்ன எங்கிருந்து கூட 5 பேர் அவங்கள கூட மண்ணு கொடுத்துருக்கா கையில் மண்ணு நிறுத்துறாங்க எல்லாரையும். ரமேஷனா அப்படியே வந்துட்டேன், நிறுத்தாம நிறுத்தினா தானே. ஆனால் அந்த பக்கம் போயிட்டேன், தலைவர் பக்கம் போயிட்டேன், தலைவர் பக்கம் போயிட்டேன். தெரியாமல் போவோம். அங்கே போய் அந்த தலைப்பகுதியில் வரி தலைப்பகுதியில் போவோம். கொஞ்சம் கொஞ்சம் ஒதுங்கி 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 இதை கொஞ்சம் ஆள் பண்ணல நினைப்போம் கிட்டோம். தம்பி தம்பி கொஞ்சம் வாரி வருது. அப்படியே நில்லுமா, ஃபோட்டோ எடுக்கணும். அம்மா மாலத்தி அப்படியே நில்லுமா. தில்ல போயிட்டு எங்கே உங்க பசங்க எங்கடா உன்ன அவன் தம்பி எங்கடா? அண்ணா 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 இவனா சின்னவன்.
இந்த பக்கம் நல்லா திரும்ப நல்லா பாரு பின்னாடி போ நல்லா ஒய்டா வந்து கொஞ்சம் ஒய்டா வந்து நல்லா இருக்கு பின்னாடி வந்து Gracias.
ஹாலும் நல்லா இல்லை, பெட்ரூமும் சின்ன சின்னதாக இருக்குது. இந்த அளவு மட்டும் இங்கே ஒரு ரூம் போட்டுருக்கேன். இங்கே என்ன ரூம் போட்டுருக்கேன்? இது ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா கொஞ்சம் அகலமே இல்லை. அதான் இது நம்ம இதை தள்ளி வச்சா என்ன இருக்குது? இன்னும் தள்ளி வச்சு அதுக்கப்புறம் படியை போட்டேன். வசதி இருந்தால் படிச்சுக்கலாம், வசதி இல்லையா? நீங்கள் முதல்ல ஊடியே கட்ட முடியுங்களா? சின்ன வா ஆனால் சீன் தம்பி நான் வச்சுனேன் கள்ளக்குறிச்சி எவ்வளோ தலைப்படா இப்போ ஃபோட்டோ எடுத்து புதியா என்ன சரி தலைப்பட ஃபோட்டோ எடுங்க லைவ் எதுக்கு இவ்வளவு பந்தல் எதுக்கு போட்டுருக்கான்? சாப்பாடுண்ணா சாப்பாடுங்க ஆனால் ஃபோட்டோ போடு சீன போடுறா போடு போடுனா சால்வ போடு போடவே மாட்டேன் போடு நான் முன்னாடி போகிறேன் அப்படியே இல்லை அப்படியே ஒரு தடவை போடுங்க போட்டு கேரா பாருங்க திருச்சி நல்லா ஒழுங்கா போடுப்பா. திரும்பி அண்ணா அடேங்க பாருங்க தலையில நவுந்தல்ப்பா வர மறிக்கிறத பராம ஏன் நீ நவரியா நவரியா அந்த பக்கம் ஒரு இந்த பக்கம் நின்று நீங்க ரெண்டு பேரு பக்கத்துல நின்று பயப்படுறேன் உள்ள இப்படி திரும்புங்க இங்க பாருங்க இங்க எப்படி பாருங்க இங்க பாருங்க நவுத்துங்க எல்லாம் வருவாங்க எல்லாம் வருவாங்க எல்லாம் வருவாங்க
போட்டோ எடுத்துக்க உங்களை யாரும் பார்க்க வைக்காத தம்பி இப்படி திரும்புங்கப்பா. அடுத்தது கிட்ட போய் ஏமா போயா பதில் ஆசிரியர் வீரமணி அவருடைய இதோ
நீங்க வெளியே இப்பொழுது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தலைவர் தலைமை அவர்களுக்கு தலைவரிடம் வீரமணி ஆசிரியரும் அவருடைய துணைவியாரும் இவர்கள் இப்பொழுது வாழ்த்து பெறுகிறார்கள். தலைவர் அவர்களிடம் குடும்ப தலைவர் தலைவி இருவருமே சமூக அந்தஸ்தில் வாழ்த்து பெறுகிறார்கள். இந்த நிகழ்வானது இப்பொழுது தமிழ் நெறிப்படி புதுமனை புகழ் விழா நடைபெற்றிருக்கின்றன. அடுத்த நிகழ்வாக குத்துவிளக்கு ஏற்றுதல் நிகழ்வு நடைபெறுகின்றன. இப்பொழுது குத்துவிளக்கு ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. எக்ஸ்டென்ஷன் விரிவாக்கம் நல்லா இருக்கும். விரிவாக்கமா என்ன பேர் வச்சிருக்கீங்க? விஐபி நகரா? இது கூட என்ன விஐபி தானே? குத்துவிளக்கு ஏற்றி சிறப்பு செய்கிறார்கள். அனைவரும் கையோசை எடுக்குமாறு அன்போடு கேட்கிறோம். அவர்களை தொடர்ந்து தலைவன் தலைவி இருவர் அவர்களும் இந்த குத்துவிளக்கை ஏற்றுகிறார்கள். நிகழ்ச்சியானது தமிழ் நெறிப்படி அழகாக இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எழுச்சி தமிழர் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றப்பட்டவுடன் தலைவன் தலைவி இருவரும் குத்துவிளக்கு ஏற்றப்படுகின்றன. அதைத் தொடர்ந்து இப்பொழுது திருக்குறள் மூலமாக வாழ்த்து செய்தி சொல்ல இருக்கின்றோம். அமைதி காக்கும்படி அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். முதல் படியாக திருக்குறள் தமிழின் அடிப்படையில் இந்த புதுமனை புகுவிழா நடைபெறுகின்றன. அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உலகு வேண்டுதல் வேண்டாமை இள வேண்டு சேர்க்கும் யான் வேண்டும் இருப்பை இலை என்ற தன்மையோடு நீரின்றி அமையாது உலகில் யார் யாருக்கும் வானின்றி அமையாது தொழுகு என்று
திருக்குறளின் கருத்துக்கு ஏற்றவாறு கொஞ்சம் எடுக்க முடியல வீடியோல தெரியலண்ணே கொஞ்சம் கொஞ்சம் ஒரே நிமிஷம் கொஞ்சம் கொஞ்சமாவது கொடுங்கண்ணே நவுந்து நில்லுங்கண்ணே ஏன்னா இப்படி பண்றீங்க எடுப்பாங்க போதும் எடு தம்பி எடுப்போம் அதுதானே சொல்றேன் அவங்க யாருமே எடுக்கல இன்னும் ஆனா அப்படியே கொஞ்சம் நவருங்கய்யா கொஞ்சம்
பெரம்பலூர் மாவட்டம் கிழக்கு மாவட்டத்துக்கு வருகை செய்திருக்கும் அவர்களை வரவேற்று வரவேற்பு ஆற்றுவார். வணக்கங்கள் மனச்சேரி. அண்ணன் வருகை தந்து கொண்டிருக்கிறார். அனைவரும் அமைதி காத்து அவர்கள் இருக்கிற அவர்மாறு உங்கள் காலம் தொட்டு பொலிவுடன் பார்க்கின்றோம். அருமை சொந்தங்களே, நமது எழுச்சி தமிழர், நமது கடவுள், நமது நம்பிக்கை நட்சத்திரம் பல்வேறு இடர்பாடுகளை இடையே பல்வேறு நிகழ்ச்சிகளை கொண்டு மாவட்ட துணை அமைப்பாளர் இல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வருகிறார். அவர்களை பெரம்பலூர் மாவட்டம் கிழக்கு எழுச்சி தமிழர் அவர்கள் தற்போது உங்கள் மத்தியில் உரையாற்றுவார். நீங்கள் அமைதியாக சற்று அமர்ந்தடி கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்த தோழர்களே, மருவத்தூர் கிராம மக்கள் அனைவரும் அமைதியான இடத்தில் உட்கார்கள். எழுச்சி தமிழர் அவர்கள் தற்போது உங்கள் மத்தியில் உரையாற்றுவார். தயவு செய்து நீங்கள் அமைதியாக உட்கார கேட்டுக்கொள்கிறோம். உட்கார்ந்து பார்க்கவும் எல்லாமே தெரியும். நீங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் அமர்ந்து பாருங்க, பின்னாடி உங்களுக்கு தெரியும். எல்லாம் சத்தம் போடாதீங்க, எல்லாம் அமைதியா உட்காருங்க. தலைவர் அவர்கள் உங்கள் மத்தியில் உரையாற்றுவார். நீங்கள் அமைதியாக உட்கார்ந்தால் மட்டும்தான். தற்போது மருவத்தின் குணா புவனேஸ்வரி இல்ல மஞ்சள் நிகழ்ச்சிக்கு சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் எழுச்சி தமிழர் அவர்கள் உங்களுடைய சிறப்பாக நிகழ்ச்சியை நடந்து கொண்டிருக்கிறார். அமைதியான முறையில் அமரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு கிராம முக்கியஸ்தர்கள் போட்டிங்க நீங்க போடுங்க அம்மா இருங்க அவங்க முடிட்டோம் அண்ணா நிற்கிறான் வந்து அப்படி போயிடு அந்த பக்கம் போய் அந்த பக்கம் போ.
பாருமா அம்மா ராஜரம்மா பாருங்க கொஞ்சம் தள்ளுபாதா குணா புவனேஸ்வரி ஆகியோரின் பூமிகா மஞ்சள் நீராட்டு விழா மற்றும் விருந்து உபசரிப்பு நிகழ்ச்சி பங்கேற்க நாம் அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற மாவட்ட செயலாளர் கலையரசன் அவர்களே, இந்த நிகழ்வை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மேற்கு மாவட்ட செயலாளர் ரத்தினவேல் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் கிருஷ்ணகுமார் அவர்களே, மண்டல துணை செயலாளர் இரா ஸ்டாலின் அவர்களே மற்றும் வீர திராவிடமணி லெனின் மு உதயகுமார் இர பிச்சப்பிள்ளை ஆறுமுகம் இள மானக்ஷா மெய்யன் நந்தன் கதிரவன் சேகர் பரமானந்தம் ஷர்மிளா அறிவழகன் அன்பரசன் ஆகிய தோழர்களே, இந்த நிகழ்விலே பங்கேற்று அன்பு குழந்தையை வாழ்த்தி சிறப்பித்திருக்கிற வரவிருக்கிற மாண்புமிகு அமைச்சர் சிவசங்கர் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்கள், நமது கட்சியின் மூத்த பொறுப்பாளர்கள் காவரசு அவர்களே, தாமரை செல்வன் அவர்களே, வீர செங்கோடன், தங்கதுரை, அன்பானந்தம், இளையராஜா, மு தனக்கோடி, நா திருக்குமரன், மாலதி திருக்குமரன், ஆ.க. தமிழாதன், வே. கடம்பன், பே. இளமாறன், ஆ. பிரேம்குமார், அண்ணாதுரை, முருகையன், சீனிவாசராவ், கராத்தே பெரியசாமி, ராசித் அலி, மா. கருப்புசாமி, முனைவர் தமிழ்குமரன், புல்லட் லாரன்ஸ், குரு அன்புச்செல்வன், நிர்மலாதேவி, நீலவாணன், தமிழ்மாணிக்கம், பொன் பாவாணன், மன்னன் உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னோடிகளே, செல்வநம்பி அவர்களே, ARS மதி அவர்களே மற்றும் மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கும் முன்னணி தோழர்கள், இந்த கிராமத்தை சார்ந்த கிராம நாட்டாமைகளே, மற்றும் இந்த முகாமை சார்ந்த பொறுப்பாளர்கள் அழகுதுரை, ராஜேந்திரன், தன்பா சின்னசாமி, செல்வராஜ், துரைராஜ், செந்தில், அசோக்ராஜ், சரவணன், ஆறுமுகம், உலகநாதன், வேம்பு, தேவகி, கங்கா, மா. சுப்பிரமணி, மணிவாசகம், கார்த்திக், சந்திரசேகர், பிச்சைப்பிள்ளை, சே. இளையராஜா, ராமலிங்கம், முருகானந்தம், குணசேகரன், வேல்முருகன், ரமேஷ், அரவிந்த்குமார், ராம்குமார், கலைவாணன், சுந்தர், சரத்குமார், சிவா, பிரபாகரன், கண்டுசாமி, மு. சின்னசாமி உள்ளிட்ட பச்சமுத்து உள்ளிட்ட இந்த கிராமத்தை சார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு தம்பிகளே, திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான சுடர்மணி அவர்கள் இந்த இயக்கத்திலே நீண்ட காலமாக தன்னை இணைத்துக் கொண்டு பணியாற்றி வரக்கூடியவர். நமது இயக்கத்தில் இளைஞர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த பகுதியில் நடைபெற்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கெல்லாம் முகம் கொடுத்தவர், போராடியவர். அவருடைய அன்பு மகன் தம்பி குணசேகரன் மாவட்ட துணை அமைப்பாளராக பொறுப்பேற்று சிறப்பான முறையிலே பணியாற்றி வருகிறார். அவருடைய இல்ல நிகழ்ச்சியிலே பங்கேற்று குழந்தையை பூமிகாவை வாழ்த்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். 9 மணியிலிருந்து தொடர்ச்சியான நிகழ்ச்சிகள். இங்கே திருமாந்துறையிலே 3 நிகழ்ச்சி, அதன் பிறகு குன்னத்திலே ஒரு நிகழ்ச்சி,
வழியிலே கூட தோழர்கள் வந்து மறித்தார்கள். 9 மணியிலிருந்து காத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். இதை முடித்துக் கொண்டு நான் கடலூர் மாவட்டத்திலும் ஓரிரு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டும். மாலை 5 மணிக்கு விழுப்புரத்திலே இருக்க வேண்டும். இன்றைக்கு தேர்தல் அங்கீகார வெற்றி விழா விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் நமக்கு இன்று ஒரு சொந்த சின்னம் கிடைத்து விட்டது. உங்களுடைய அன்பால், உங்களுடைய ஆதரவால், உங்களுடைய வாழ்த்துக்களால் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக அதற்காக நாம் சிதம்பரம் தொகுதியின் சார்பாக சிதம்பரத்திலேயும் ஒரு கொண்டாட்டத்தை, வெற்றி விழா கொண்டாட்டத்தை நடத்த எண்ணி இருக்கிறோம். என்றாலும் கூட இன்றைக்கு வாய்ப்புள்ள தோழர்கள் விழுப்புரத்திற்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறேன். பூமிகாவை வாழ்த்துகிறேன் என்றால் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு குழந்தையையும் நான் வாழ்த்துகிறேன். பூமிகாவுக்கும் எனது வாழ்த்துக்கள். உங்கள் குழந்தை செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கல்வி செல்வம் போல் உயர்ந்த செல்வம் உலகில் இல்லை. பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் படிக்க வைக்க வேண்டும் என்று நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். படிப்பு ஒன்றுதான் நம்மை பாதுகாக்கும், நம்மை தலைமுறை வைக்கும், நமக்கு தன்மானத்தை ஊட்டும், சொந்த காலிலே நின்று வாழ்வதற்குரிய மன உறுதியை கொடுக்கும். ஆகவே பூமிகாவுக்கு மட்டும் சொல்லவில்லை, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளையையும் படிக்க வைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொண்டு இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் வாக்காளர் பொதுமக்கள் என்கிற முறையிலே எனது மனமார்ந்த நன்றியையும் குறித்தாக்குகிறேன். தொடர்ந்து நான் ஊராய் அலைந்து கொண்டிருக்கிறேன். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் கூட உறங்க முடியாத அளவுக்கு அலைச்சல். நேற்று விடியற் காலை 4:30 மணிக்குத்தான் பெரம்பலூர் வந்து சேர்ந்தோம். 5 மணிக்கு படுத்து 7 மணிக்கு எழுந்தோம். இப்படித்தான் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். என்றென்றைக்கும் உங்களுடைய அன்புக்கும் நம்பிக்கைக்கும் பாத்திரமாக திருமாவளவன் இருப்பான் என்ற உறுதியை உங்கள் வீட்டு குழந்தை செல்வங்கள் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழர் வாழ்க, புரட்சியாளர் வாழ்க. மருவத்தூர் கதிரவன், சீதா ஆகியோரின் அழகிய இந்த ஆண்களுக்கு எழில் வளவன் என்று பெயர் சூட்டி வாழ்த்துகிறோம். டேய், அவங்கள மறைக்காதடா. வணக்கம்.
வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அறிவிக்கிறார். அண்ணா இவ்வளோ பேர் எத்தனை எப்படி ஏப்பா உடுப்பா வைக்காதான் தெரியாது அவருக்கு. ஓடாதீங்க, நின்று ஒரே இடத்துல நில்லுங்க. எங்க ஓடுறீங்க? Hey!
ஹலோ ஹலோ நிறுத்துப்பா, வண்டி நிறுத்துப்பா. ஹலோ நிறுத்துப்பா, கொடியா இருக்குப்பா, கொடியா இருக்குப்பா. கடலூர் கொடியா இருக்குப்பா. நிறுத்துப்பா, வண்டி நிறுத்துப்பா. கொடியா இருக்குப்பா. கடலூர் மேற்கு மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற எதிர்ச்சி தமிழர்களுக்கு ஏற்பா அருமை தோழர்களே, 30 ஆண்டு காலமாக தன் வாழ்க்கை இளமையை படைத்து விட்டு இந்த இயக்கத்திற்கு ஒரு பெரிய அங்கீகாரம் வழங்கி நமக்கெல்லாம் ஒரு பாடச்சலை வழங்கி வருகை தந்திருக்கிற எழுச்சி தமிழை 1000 பாடைகளோடு வரவேற்கிறோம். எழுச்சி தமிழ் அவர்களுக்கு கடலூர் மேற்கு மாவட்டம் சார்பாக கொண்டாடுகிறேன். அருமை தோழர்களே, நம்ம எல்லாம் மருதலாக்கிய மகத்தான தலைவர் எழுச்சி தமிழுடைய தியாகத்தால் இன்றைக்கு நாடும் அம்பேத்கராய் அவரை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே 2026 சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் யார் கை காட்டுகிறாரோ அவர்தான் முதல்வர் ஆக்குவோம் என்று தலைவர் அவர்களுக்கு 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நிதியாக என்னுடைய சார்பாக முதல் தவணையாக 2 லட்சம் ரூபாய் நிதி அளிக்கிறது. 2 லட்சம் 2 லட்சம் நிதி வழங்கிய திராவிட மணிக்கு நன்றி. அந்த பானையெல்லாம் கிட்ட வாங்க, பானையெல்லாம் கிட்ட வாங்க, தம்பி ஒதுங்க. அந்த லேடிஸ் பானையெல்லாம் வாங்க, அப்படியே தலைவர் வச்சுக்குவாங்க. பானையெல்லாம் கிட்ட வாங்க தம்பி, கொஞ்சம் ஒதுங்க ப்ளீஸ், ப்ளீஸ் கொஞ்சம் ஒதுங்க ஒதுங்க ஒதுங்க. அவங்க ஒதுங்க, பானை எடுத்துருவாங்க. எல்லாம் முன்னால வாங்க தம்பி, கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க ப்ளீஸ். இதை புரியுமா தம்பி? அவங்க பெண்கள் வந்து அவ்வளவு பேர் 1000 பேர் பானை வச்சிருக்கிறாங்க. தம்பி தம்பி ஒதுங்க, கொஞ்சம் ஒதுங்க தம்பி, நீங்க ஒதுங்க. அவங்க லேடிஸ் வரட்டும், கொஞ்சம் ஒதுங்க. பின்வாங்க. இயக்க தோழர்கள் தயவு செய்து பெண்களுக்கு இடம் விட்டு அவங்க கொஞ்சம் இருங்க. அவங்க பானை நிற்கட்டும். கொஞ்சம் தம்பி ஒதுங்க. அப்படியே நில்லுங்க. அப்படியே தலையை தூக்கி பிடிக்க எல்லாரும். அப்படியே தலையை தூக்கி பிடிங்க. தலைக்கு மேல தூக்கி பிடிங்க. தம்பி கட்சி தோழர்கள் ஆண்கள் எல்லாம் கொஞ்சம் ஒதுங்க ப்ளீஸ். கொஞ்சம் வெளியே வாங்க. பெண்கள் வரட்டும் கிட்ட. பூவை தூவாதீங்க. பூவை போடாதீங்க இருங்க. பூவை போடாதீங்க தயவு செய்து. தம்பி பானை இல்லாதவங்க ஒதுங்க. பானை வச்சுருங்க. கிட்ட வர சொல்லுங்க தம்பி. இந்த பானை உள்ள வாங்க, கிட்ட வாங்க. பானை உள்ளவங்கள கிட்ட வாங்க. நமது சின்னம் வெற்றியின் சின்னம், சமூக நீதியின் சின்னம், சமத்துவத்தின் சின்னம், சிறுத்தைகளின் சின்னம், உழைக்கும் மக்களின் சின்னம், அறிவு வம்சத்தின் சின்னம், நமது சின்னம். இந்த பானை இல்லாத தம்பிகளாம் கொஞ்சம் ஒதுங்க. பெண்களை கொஞ்சம் விடுங்க. அவங்க கையில் அதை எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஒரே இடத்துல அவங்க நிக்கட்டும். தம்பி கொஞ்சம் ஒதுங்க ப்ளீஸ். கொஞ்சம் ஒதுங்க. நீங்க கொஞ்சம் ஒதுங்க தம்பி. கொஞ்சம் ஒதுங்க. அந்த பானை வச்ச மட்டும் நிக்கட்டும். தம்பி கருப்பு சட்டை போட்ட தம்பி கொஞ்சம் ஒதுங்க ப்ளீஸ். தம்பி கொஞ்சம் ஒத்துழைங்க. கொஞ்சம் வெளியே போங்க. பானை வச்சு விட்டுருங்க தம்பி. ஏன் கொஞ்சம் தள்ளி இல்லைங்க. அவங்க கிட்ட அவங்கள உள்ள விடுங்க. கிட்ட பெண்கள் கிட்ட வாங்க.
மற்றெல்லாம் ஒதுங்க. பெண்கள் தம்பி இந்த இடத்துல நிக்கிறவங்க கொஞ்சம் ஒதுங்க, கொஞ்சம் ஒதுங்க, கொஞ்சம் ஒதுங்க. லேடிஸ் தானே, அவங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. ஆர்வமா வந்திருக்கிறாங்க, பானையோட வந்திருக்கிறாங்க. எல்லாம் இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் வாங்க, பானையில இந்த பக்கம் வாங்க. நீங்க ஒதுங்கப்பா, பானையை சுத்தி நில்லுங்க, வண்டியை சுத்தி பானை இருக்கட்டும். தம்பி கொஞ்சம் ஒதுங்க, ஒதுங்கம்மா. அங்க போங்க, கையெல்லாம் அப்புறம் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் கிட்ட வாமா, கிட்ட வாமா. பெரியசாமி எடுத்துருவாப்பா, சீட் எடுத்துருவா, அந்த சீட் எடுத்துருவா. போட்டோ இப்பதான் எடுத்தான், ஒவ்வொருத்தரும் போட்டோ எடுக்க முடியாது. வாங்க 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 வாங்க, தலையில் வாங்க, தலையில் வாங்க, தலையில் வாங்க. பானை வச்சவங்க கிட்ட வாங்க. அப்படியே பானை வச்சவங்க அந்த பக்கம் திரும்பி நில்லுங்க. இங்க வாங்க, இப்படி வாங்க. பானை இல்லாத தோழர்கள்லாம் கொஞ்சம் கட்சி தோழர்கள்லாம் கொஞ்சம் ஒதுங்க ப்ளீஸ். பெண்கள் மட்டும் நல்ல வைங்க, கொஞ்சம் ஒதுங்க. கொஞ்சம் தம்பி கொஞ்சம் ஒதுங்க, கொஞ்சம் ஒதுங்க, கொஞ்சம் ஒதுங்க. பின்னால் அப்படி போ, பின்னாடி வாங்க. லேடிஸ் வாங்க, லேடிஸ் வாங்க, லேடிஸ் வாங்க. அப்படியே அப்படியே கையில் வச்சு அப்படி. அன்பார்ந்த தோழர்களே, கடலூர் மேற்கு மாவட்டத்தை சார்ந்த வீர திராவிடமணி உள்ளிட்ட மாவட்ட பொறுப்பாளர்களே, மகளிர் விடுதலை இயக்கத்தின் நிர்வாகிகளே, கட்சியின் மாநில பொறுப்பாளர்களே, திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி திராவிடமணி அவர்கள் மேற்கொண்ட முன்முயற்சியின் விளைவாக 1000 பானைகளோடு நமது அன்னையர் இங்கே திரண்டிருக்கிறார்கள். அதை பார்க்கிற போது கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. 25 ஆண்டு காலம் தேர்தல் களத்திலே நாம் ஆற்றிய பணிகளின் விளைச்சலாக தமிழக மக்கள் நமக்கு ஒரு மகத்தான அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறார்கள். பானை பிடித்தவன் பாக்கியசாலி என்பார்கள். தமிழக அரசியலில் பாக்கியசாலிகள் சிறுத்தைகள் தான் என்பதை இன்றைக்கு தமிழ்நாடு உணர்த்தி இருக்கிறது. நாம் முதலில் சைக்கிள் சின்னத்திலே போட்டியிட்டோம் என்றாலும் இன்றைக்கு நமக்கு நிரந்தரமாக பானை சின்னம் கிடைத்திருப்பது அகில இந்திய அளவிலே ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு அம்பேத்கர் அரசியலை பேசக்கூடிய அனைவருமே அகில இந்திய அளவில் சிறுத்தைகளே நமது காவலர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு அங்கீகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த அங்கீகார பெருவிழா விழுப்புரத்திலே முதல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. விரைவில் சிதம்பரத்திலும் இதே போன்ற அங்கீகார பெருவிழா நடைபெற உள்ளது. அந்த அங்கீகார பெருவிழா நிகழ்ச்சியிலும் நீங்கள் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, பானைகளை ஏந்தி வந்த தாய்மார்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதல்களையும் நன்றியையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம் பானையெல்லாம் அப்படியே உயர்த்தி பிடிங்க, பானையெல்லாம் அப்படியே உயர்த்தி பிடிங்க, பானையெல்லாம் அப்படியே உயர்த்தி பிடிங்க, பானையெல்லாம் தலைக்கு மேல உயர்த்தி பிடிங்க. இந்த பக்கம் நமது சின்னம், நமது சின்னம் வெற்றியின் சின்னம், சமூக நீதியின் சின்னம், சமத்துவத்தின் சின்னம், சமத்துவத்தின் சின்னம், புரட்சியாளர் அம்பேத்கரின் சின்னம், தந்தை பெரியாரின் சின்னம், மாமேதை மார்க்சின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம், உழைக்கும் மக்களின் சின்னம், ஏழை எளியோரின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம். நன்றி, நன்றி, நன்றி. இந்த ஏற்பாட்டை செய்த தோழர்கள் ஒன்றிய செயலாளர் சந்தோஷ், ஆனந்தன், ஜான் செங்குட்டுவன், வேலூர், காசி, நிறுத்துவா வண்டி, கௌதமன், ஆற்றலரசு, இரா செம்மல்,
இருக்குமா நாரையூர் பெரியசாமி, பொன் பெரியார், கே சுரேஷ், கோ அர்ஜுனன், அரசங்குடி ஐயப்பன், கிங் அருண், யா முனுசாமி, கே செல்வகுமார், வி சி மணி, கருப்புசாமி, ராஜா, தட்சிணாமூர்த்தி, பாக்கியராஜ், சூரிய கலைவாணன், முத்து கருப்பன், சாமலிங்கன், கருமலிங்கம், பரம சங்கீதா, பிரபு, வழக்கறிஞர் பாலு, வி பெரியசாமி, இளவரசன் குஞ்சுகுமார், மீரையன், ராமகிருஷ்ணன், தயா பழம்பன், வழக்கறிஞர் பாட்டி, தாமரை செல்வன், வீரமணி, நாகூர் திப்பு, பிரகாஷ் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகள் எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேசிட்டு வாழ்த்துகிறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்